ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு இன்றைய தினம் முக்கியமான சுதினம். சேத்துக்கமல வயல்சூழ் தென்னரங்கர்த்தம் சீர்தழைப்ப போத்தித் தொழு நல்லவங்கனர் வாழவை பூதலத்தை மாத்தத்த செம்பொன் மணவாள மாமுனி வந்திலனே ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே என்னொரு உயர்ந்த பாசுரம் உண்டு. மணவாள மாமுனிகள் திருவவதரித்திருக்கவில்லைன்னு சொன்னால் தமிழ் வேதம் அனைத்தும் ஆற்றில் கரைத்த புலியாய் பிரயோஜனம் இல்லாது போயிருக்கும். திருவாய்மொழி காலக்ஷேபத்திற்கு தனி இடம் உண்டு. அதனைத்தான் பகவத் விஷயம் என்று போற்றுகிறோம். சாதாரணமா திருவாய்மொழிக்குன்னு பிரசித்தமான 5 வியாக்கியானங்கள் திருவவதரித்திருந்தாலும் நம்மளை அருள் செய்து வடக்கு திருவேதிப்பிள்ளை பட்டோலை கொண்ட ஈடு 36,000க்கு தனிச்சிறப்பு. இந்த உற்சவத்துக்கே ஈடு உற்சவம்னு பெயர். இந்த வியாக்கியானத்துக்கு ஈடுன்னு ஏன் பெயர் கொடுத்தார்கள்னா பகவத் விஷயத்துக்கு ஒரு கவச்சம் போலே விளங்குகிறது. ஈடுன்னா கவச்சம்னு அர்த்தம். கவச்சமாய் இருந்து திருவாய்மொழியை காக்க வல்லது. இப்ப இவ்விடத்திலே கடைசி 3 பாசுரங்களினுடைய ஈட்டு வியாக்கியானங்களை பெரியோர் சேவிக்க நாம் கேட்டு மகிழ்ந்தோம். அதுல நம்மள கடைசியில ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் சாதிக்கிறார். இப்ப உலகத்திலே நம்முடைய தர்மத்திலே எந்தெந்த கிரந்தங்கள்லாம் பிரசித்தமா இருக்கோ அதெல்லாம் ஆரம்பத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பார், அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொன்னதாத்தான் இருக்கும். இப்ப வால்மீகி கேள்வி கேட்டார், முனே வக்ஷாமியகம் புத்வான்ட்டு நாரதர் மேல சொல்ல ஆரம்பிச்சார். பராசரரிடத்திலே மைத்ரேயர் போனார், பிரணிபத்திய அபிவாதனங்கள்லாம் பண்ணி எனக்கு தத்துவங்களை சொல்லணும்னு கேட்டார். பராசரர் சொன்னார். அதைத்தான் ஸ்ரீ விஷ்ணு புராணம்னு சொல்றோம். இப்ப யார் கேட்டு நம்மாழ்வார் சொன்னார்னு கேள்வி வந்தது. நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடியிருக்கார். யார் கேட்டு சொன்னார்னு கேள்வி வந்தது. நம்மள தெரிவிக்கிறார், இவருக்கு பராசரராஜ் நம்மாழ்வாரை கொண்டோன்னு சொன்னார். அவருக்கு மைத்ரேயர் யாரு? இப்ப பராசரர் மைத்ரேயர் கேள்வி கேட்டு ஸ்ரீ விஷ்ணு புராணம் வந்தது. இப்ப நம்மாழ்வாரை பராசரர் ஸ்தானத்துல வச்சுக்கோங்க. திருவாய்மொழி பாடியிருக்கார். இவருக்கு மைத்ரேயர் யாருன்னா இவருக்கு மைத்ரேயர் அவாவிரேன்னு சொன்னார். நம்மாழ்வாரோட ஆசை இருக்கு பாருங்க, சொல்லணுங்கிற ஆசை. மயர்வரம் அதிநலம் அருள பெற்றவர், எப்பெருமான் அருளாரே அவனை நன்னா தெரிஞ்சுட்டவர். இப்ப உலகத்துல எத்தனையோ கவிகள் இருக்கார். ஏன் நம்மாழ்வாருக்கு தெரியும்? அதையும் நம்மளே சொல்றார். கவிகள் பல பேர் உண்டாயிற்று. இதற்கு அப்புறம் முன்னும் பின்னும் நம்மாழ்வாருக்கு முன்னும் பின்னும் பல கவிகள் இருந்தாலும் நம்மாழ்வாருக்கு இருக்கிற ஞானபக்தி வைராகியங்கள் அது இன்னொருத்தருக்கு சொல்ல போகாது. எனவேதான் திருவாய்மொழிக்கே அத்தனை ஏற்றம். அந்த திருவாய்மொழியினுடைய முக்கியமான முறையான ஈட்டிற்கு ஏற்றம், ஈட்டு பெருக்கரான மணவாள மாமுனிகளுக்கு ஏற்றம். சாதாரணமா மாமுனிகளுடைய வாழி திருநாமத்திலே ஏறாலும் எதிராசர் அனுபதித்தான் வாழியேன்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்? எம்பெருமானாரே திரும்பவும் மாமுனிகளாக திருவவதாரம் பண்ணினார். ஆனா காஞ்சி பிரதிமாத பயங்கரம் சுவாமி இந்த கருத்தை அடியோட மறுக்கிறார். ஏறாலும் எதிராசர் அனுபதித்தான் வாழியே, எம்பெருமானாரே மணவாள மாமுனிகளாக பிறந்தார்னு சொல்ற வாதத்தை நான் கண்டிக்கிறேன்னு சொல்றார் அவர். நமக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி. அப்படி கூட சொல்ல முடியுமா? சம்பிரதாயத்தில் அப்படித்தான் கொண்டிருக்கோம். எம்பெருமானாரே திரும்பவும் மாமுனிகளா பிறந்தாருங்கிறது தானே சம்பிரதாயம் தான். பிரதிபாத பயங்கர சுவாமி காட்டி அருள்கிறார், ஏறாலும் எதிராசர் என்ன உதித்தான் வாழி. எம்பெருமானார் மணவாள மாமுனிகளா திருவவதரிக்கிற மணவாள மாமுனிகள் தான் பூர்வத்துல எம்பெருமானாரா திருவவதாரம் பண்ணினார்கள். இப்ப இவர் தான் முக்கியங்கிற அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு அதிசயமான விஷயம் தெரிவிக்கிறேன். இப்ப ராமானுஷரே மாமுனிகள்னு நாம எப்படி நிர்ணயம் பண்ணலாம்னா, இப்ப மன்மத வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த மன்மத வருஷத்துல மணவாள மாமுனிகள் உற்சவம் வரப்போகுது. ஐப்பசி மாதத்திலே எந்த தேதியிலே மாமுனிகள் உற்சவம் தொடங்க பெறுகிறதோ, இப்ப இதுக்கடுத்த தமிழாண்டு ஏப்ரல் மாசத்துல ராமானுஜ ஜெயந்தி வந்து பாருங்க, சித்திர மாசத்துல அதே தேதியில தான் ராமானுஜர் உற்சவமும் ஆரம்பமாகும். இது 2 பேருக்கு இருக்கிற ரொம்ப பெரிய ஒத்துமை. ஐப்பசி மாசத்துல எந்த தமிழ் தேதியிலே மாமுனிகள் உற்சவம் தொடங்க பெறுகிறதோ அதே தேதி சித்திர மாசம் ராமானுஜருடைய உற்சவம் தொடங்க பெறும். அதே இந்த வருஷத்துல மட்டும் இல்லை, நீங்க 60 வருஷத்து பஞ்சாங்கங்களை வைத்துக் கொண்டு பார்த்தாலும் அது உற்சவம் அப்படித்தான் அமைந்து கொண்டு வருகிறது. இது 2 பேரும் ஒன்னேன்னு காட்டுறதுக்கு
நமக்கு ரொம்ப சிறந்த ஒரு உதாரணமா விளங்குகிறது. துர்கோதன்பத் தவளமதுரம் சுத்த சத்வைக ரூபம் ரூபம் யஸ்ய ஸ்புடயதிதராம் எம் பணீந்திராவதாரம் பிரதிவாதி பயங்கர மன்னன் கொண்டாடுற சரவரந்தி சதகத்திலே மாமுனிகளை சேடித்தாலே அவர் ஆதிசேஷாம்சாவதார தூதருங்கிறது நமக்கு நன்னா தெரியும்படி விளங்கும்படியான சிறப்பு. இந்த நன்னாளிலேதான் திருவரங்கநாதன் ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீசைலேஷம் மந்திரத்தை வெளியிட்டான். மந்திரம்னு தான் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, நரநாரணனாய் இருந்த சிங்காமை விரித்தான், அறநூல் சிங்காமை விரித்தான். அஷ்டாட்சர மந்திரத்தை வெளியிட்டவன் நாராயணன்கிறது பிரசித்தம். அஷ்டாட்சரத்தை மந்திரம்னு தானே சொல்றோம். அதே நாராயணன் ஸ்ரீரங்கநாதன் தான் இந்த மந்திரத்தையும் வெளியிட்டான். ஸ்ரீசைலேஷ தனியன்னு நாம சொன்னாலும் அது திருவரங்கநாதனுடைய திருவாக்கிலே இருந்து புறப்பட்ட பெருமையினாலே அதனையும் மந்திரம்னு தான் நாம சொல்லணும். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். ஒரு கேள்வி, எதுக்காக மாமுனிகளை ஆசிரியிக்கணும்னா, ஏற்கனவே சைலேஷ தயாபாத்திரரை ஆசிரியத்திருந்தேன். பெருமாள் ஏற்கனவே பல பேர் ஆச்சாரியனை அடையணுங்கிற ஆசை கொண்டிருந்தார். யார் யார் அடைஞ்சார்னா, இப்ப மதங்க முனிவர் இருந்தார். அவர் தான் மதங்க முனிவர். அந்த மதங்க முனிவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரபூதன் சுக்ரீவன். சுக்ரீவனை ராமன் ஆசிரியத்திருந்தான். லோகநாதா புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. லக்ஷ்மணன் கதறுகிறார், எங்க அண்ணா எப்படி வாழ்ந்தார், இன்னைக்கு ஒரு வானரத்தின் காலத்துல போய் விழறாரேன்னு லக்ஷ்மணன் அழறான். அப்போ மதங்க முனிவர் அவர் தான் சைலேஷர். அந்த ரிஷ்யமுக பர்வதத்திலே சுக்ரீவன் வாழ்ந்து வந்தான். அந்த சுக்ரீவனை ஆச்சாரியனை அடையணுங்கிற போல ராமன் போனான். கடைசியில ராமனுக்கு அங்க ருச்சிக்கல. அதனாலதான் ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரரிடத்துல வந்து சேர்ந்தான். ஸ்ரீசைலேஷர் திருவாய்மொழி பிள்ளை. அந்த திருவாய்மொழி பிள்ளையினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரபூதரான மாமுனிகளிடத்திலே ஆசிரியித்தான். தீபக்தியாதி குணார்ணவம், ஏற்கனவே லவணார்ணவத்தினிடத்திலே தத சாகர வேலாயாம் தர்பான் நாஸ்தீரிய ராகவர் அஞ்சலின் பிராமுகத்வா பிரதிசிஷ்யே மகோததேனுட்டு திருப்புல்லானிலே 3 நாள் கிழக்கு நோக்கி படுத்து வழி கேட்டு சமுத்திரத்தை ஆசிரியித்தான். சமுத்திரராஜன் கூட சரணாகதி பண்ணியிருக்கார். சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்ண அவர் வரல, கோபம் வந்து கொடுத்தோம். சாகரம் சோச்சயிஷ்யாமின்னு அம்பெல்லாம் விட்டாருன்னு சரித்திரம் இருக்கு. அதான் பகவான் நினைச்சிருந்தான், லவணாரணவத்தை உப்புச்சாறு இருக்கிற ஒரு சமுத்திரத்தை போய் பணிந்தேனே, குணாரணவத்தன்னா பணியணும். குணாரணவம் குணக்கடலாக விளங்குமவர். மாமனிகளுடைய குணத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மாமனிகளுடைய சீடர்கள் 2 பேருக்கு என்னமோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு கொடுத்து வாசல்ல சண்டை போட்டு இருந்தார். மட்டத்தொழிலேருந்து மாமனிகள் அதை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தவருக்கு மனசு வேதனைப்பட்டது. இப்ப போய் சொல்லிடலாம், சண்டை போடாதீங்கன்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றதே அவளுக்கு தப்பா பட்டதுன்னா அந்த பயம் அவருக்கு இருந்தது. பரமசாந்தன்னு சொன்னால் மாமனிகளை மட்டும்தான் நம்மாலே காட்டவே முடியும். இப்ப சண்டை போடுறவாளுக்கு சொல்லவும் சொல்லணும், அவ மனசுக்கு அது விளங்கணும். கடுமையான வார்த்தைகளை சொல்லவும் கூடாது. இத்தனை நிர்ணயம் பண்ணிட்டார். நேர போனா பக்கத்துல 2 நாய்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தன. அந்த நாய்கள் கிட்ட போட்டு, நீங்களும் நம்ம இடத்துல காலட்சேபத்துக்கு வரீங்களா, நீங்களும் நம்ம சிஷ்யாளான்னு கேட்டுட்டார். அப்பத்தான் மற்ற 2 பேருக்கு புரிஞ்சது நாம எவ்வளவு திறந்தாண்டு போயிருக்கோம். ஓஹோ, இந்த நாய்கள் சண்டை போடுறா போல நாம சண்டை போட்டு இருந்திருக்கோம். அதான் சுவாமி நேர போய் நாய்கள் இடத்துல பேசிட்டு இருக்கார். அந்த அளவுக்கு பரமசாந்தராக விளங்குபவர். குணார்ணவம் தீபக்தியாதி குணார்ணவம். தீன்னு சொன்னால் புத்தி, அதைத்தான் புந்திவாழின்னு தமிழ பாடசேவும் பாடுறோம். தி பக்தி குணார்ணவம், குணக்கடலா இருக்கிறவர். யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனி. என்ன சாந்தீபினி மகர்ஷியினிடத்திலே கண்ணன் ஆசிரியத்திருந்தார். சாந்தீபினேகே சகிருத்ரோக்தாம் பிரம்ம வித்யாம் சவிஸ்தராம்னு ஆயகர்கள் 64 64 நாள்ல கத்து தேர்ந்தான் கண்ணன். ஆனா கடைசியில் அவருக்கு குருதட்சணையா என்ன வேணும்னு கேட்டா, அவர் மோட்சத்தையே கேட்டிருக்கலாம், என்னைக்கோ தொலைஞ்சு போனா என் பிள்ளை வேணும்னு கேட்கிறார் அவர். அப்ப கண்ணன் நினைச்சுக்கிறார், சாட்சாத்து பரமாத்மா வந்து உன்கிட்ட பாடம் படிச்சிருக்கேன், என்னையே கேட்கணும்னு உனக்கு தோணலையே, அப்ப உன்னை குருவாக அடைந்ததுங்கிறது நான் பண்ண தப்பு. இத்தனை வருத்தம் பகவானுடைய மனசுல இருந்தது. ஆக சுக்ரீவனிடத்திலே ஆசிரியத்தது, சமுத்திரராஜனிடத்திலே சரணாகதி பண்ணினது, சாந்தீபினி மகர்ஷியினிடத்திலே ஆசிரித்தது, இதெல்லாம் பகவானுக்கு ஏதோ ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டு இருந்தது. அந்த வருத்தம் எல்லாம் எப்பொழுது தீர்ந்ததுன்னு சொன்னால், மணவாள மாமுனிகளை ஆசிரித்த அன்றைக்குத்தான் தீர்ந்தது என்று நம்முடைய சம்பிரதாயமானது கொண்டாடப்படுகிறது. ஆக ஸ்ரீசைலேசம் எப்பவும் ஸ்ரீசைலம் ஏத்த வந்தோன் வாழியேன்னு கொண்டாடுறோம். இந்த உலகத்திலே எல்லாம் இந்த தனியன்தான் நடக்கணும்னு ஸ்ரீரங்கநாதனுடைய ஆணை. இதுல வழிக்கு என்ன தெரியுமா, ஒரு சின்ன குழந்தையா வந்துட்டு தனியனை சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ பத்ரிகாசிரமத்துல இருந்து 2 பேர் வந்திருந்தா. ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா பத்ரிகாசிரமம் தான் போய் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கா, பெருமானை சேவிச்சுட்டு வந்திருக்கா. பத்ரிகாசிரமத்துல அவ ஒரு அசரீரி கேட்டா, ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம், இவ்வளவுதான் கேட்டா.
மீதி அங்க சொல்லல, ஸ்ரீரங்கத்துக்கு போங்கன்னுட்டார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தா இந்த குழந்தை ரங்கநாதனா வந்து இந்த 2 வரியும் சொன்ன உடனே இதுல பாதி நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம், ஆனா அந்த வியக்தி யாருன்னு ஸ்பஷ்டமா தெரியாத இருந்தது. இப்ப ரம்யா ஜாமாதரம் இன்னும் சொன்ன உடனே தெரிஞ்சுட்டோம்னா, அப்ப பதரிகாசிரமத்துல எப்படி அஷ்டாட்சர மந்திரம் வெளியிடப்பட்டதோ அப்படிதான் இந்த மந்திரமும் வெளியிடப்பட்டது. அது மற்ற நிர்தேசங்களை காட்டிலும் திருநாராயணபுரத்திலே சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. நம் அனைவருடைய பாக்கியம். இத்தனை பெரியவர்கள் சூழ்ந்திருக்க, எம்பெருமானார் எழுந்தபடி செல்வப்பிள்ளை உபயநாச்சிமார்களோடு எழுதிருக்கார். பக்கத்துல மாமனிகள் சேவை சாதிக்கிறார். மாமனிகள் சன்னதியில இப்படி குழாங்களாய் அடியில் கூடி நின்று ஆடுவினேங்கிற கிரமத்திலே நம் அனைவருக்கும் பாக்கியமாயிருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தை எம்பெருமானார் அருளி செய்தார். முக்கியமா துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொன்னார்னு சரித்திரம் ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லியிருக்கார். திருக்குறளுடைய நம்பிக்கை ஆச்சார